Hello, Vanakkam. Welcome back to my channel. Today I want to talk about choosing excellence. எக்ஸலன்ஸுங்கிறது ஒரு சாய்ஸ் தான். நிறைய பேர் டாஸ்க்ஸ் பண்ணுவாங்க. என்ன டாஸ்க்காக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் எல்லாம் பண்ணுறேன். ஏதோ ஒரு ஒன் டாஸ்க் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கலாம், ஸ்டடீஸ் எடுத்துக்கலாம். பேரண்ட் ப்ரெஷர் ஆகிட்டு இருந்தாலும் சரி, இல்லைனாட்டி சரி, எவ்ரி ஒன் வில் ஹாவ் டு ஸ்டடி. டீச்சர்ஸ் ப்ரெஷர் வாட் எவர் வச்சு எல்லாருமே ஸ்டடீஸ் இந்த ரோட் லேர்னிங் பண்ண ஆகணும். somehow they have to go through their syllabus and complete it. பட் அந்த எக்ஸலன்ஸ் அப்படின்ற சாய்ஸ் இருக்கிறவங்க what do they do? அவங்க கன்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கிளியராக பண்ணுவாங்க. அவங்க ஒரு தடவை ஸ்டடி பண்ணதில் விடாமல் திருப்பி ரிவிஷன் பண்ணுவாங்க. திருப்பி அது மேலே கொஷின்ஸ் பார்த்துடுவாங்க. பாஸ்ட் பேப்பர் எடுத்து வச்சு பண்ணி பார்ப்பாங்க, குவிஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ தே வில் கோ தி அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் கோயிங் தி எக்ஸ்ட்ரா மைல். அவங்க எக்ஸல் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ மைண்ட் செட் திங். இது ஒரு ஸ்கில் திங்குங்கிறத விட இட்ஸ் அ மைண்ட் செட் திங். லைக் எக்ஸலன்ஸ் இஸ் நாட் அ ஸ்கில், எக்ஸலன்ஸ் இஸ் அ மைண்ட் செட். நம்மளுக்கு எக்ஸலன்ஸுங்கிற ஒரு ஹேபிட் இருந்தால் அக்ராஸ் லைஃப், அக்ராஸ் டிசிப்ளின்ஸ் வி வில் ஆல்வேஸ் ட்ரை டு எக்ஸல். இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது எல்லோரும் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, நான் ஒரு குக்கிங் பண்ணதாக இருந்தாலும் சரி, நான் ஒரு சர்விங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் தட் ஐ ஆம் இன்டெண்டிங் டு டூ, நான் இப்போ அதை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நான் செய்கிறதா இருந்தால் இது இன்னொருத்தர் பார்த்தாலும் பார்க்கலாட்டியும் எனக்குன்ட்டு மன திருப்திக்காக நான் எனக்காக எக்ஸல் பண்ணணும். இந்த குவாலிட்டி வி ஷுட் பிரிங் அக்ராஸ் எவ்ரி திங் வி டூ இன் லைஃப். அது நம்மளோட ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்மளோட ஹாபீஸ் ஒரு பேஷன்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஹெல்த் திங்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்தாலும் சரி, above and beyond. நம்ம எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. there is a very beautiful quote which has stuck with me since my childhood. there is no competition in the extra mile அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காம்படிஷன் எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் செய்கிறது வரைக்கும் தான் காம்படிஷன். எல்லாரும் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அது வரைக்கும் செஞ்சு முடிக்கிறதுல நிறைய காம்படிஷன் இருக்கும். ஆனால் அதை விட நம்ம பண்ணிட்டோம்னா, நம்ம 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய இடத்துல 30 தடவை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, 50 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அங்கே என்ன காம்படிஷன் இருக்க போகுது? நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அது இன்னொரு டபுள் செக் பண்ணிட்டோம்னா, அதை விட இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதை பெட்டர் பண்ணிட்டோம்னா, நம்மளோட அவுட்புட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, இதெல்லாம் நம்மளோட ஒரு ஹேபிட் மாதிரி. எக்ஸலன்ஸ் ஒரு ஹேபிட்டாக இருக்கும் நம்ம லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே. ஈவன் இஃப் அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இஃப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ, இஃப் இட் இஸ் சம்திங் தட் யூ ஹாவ் டன், உங்களோட ஐடென்டிட்டி இஃப் இட் இஸ் தேர் இன் தட் திங், இட் ஷுட் பி எக்ஸலண்ட்டுங்கிறது உங்களோட ஒரு ஹேபிட்டாக, உங்களோட ஒரு இட் ஷுட் பி எ மேட்டர் ஹூ யூ ஆர். அதுதான் எக்ஸலன்ஸ் இஸ் அ ஹேபிட் அப்படி சொல்கிறதுலேருந்து நினைக்கிறோம். எக்ஸ்ட்ரா மைல் போகிறது, நம்ம ஜஸ்ட்டு நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அது மட்டும் செய்யாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, அது ஒரு அப்ரிசியேஷனுக்காகவோ, அது ஒரு அப்ளாஸுக்காகவோ, ஒரு சர்டிஃபிகேட்டாகவோ பண்ணுறது இல்லை. இட் இஸ் பிகாஸ் அது நம்மளோட வி ஆர் ஆடிங் வேல்யூ. இட் இஸ் அ ட்ரெய்ட் ஆஃப் அஸ். இட் இஸ் அபவுட் ஹூ வி ஆர். நம்ம இந்த மாதிரி ஆள், நம்ம என்ன பண்ணணுமோ அது எப்படியாவது பண்ணி முடிச்சுட்டு கிளம்புற வரும். இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் தாட்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக அது பண்ணுறவங்களோ, இட் இஸ் அபவுட் அஸ். இந்த ரிசல்ட் பார்த்து இன்னொருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகவே இல்லை. இட் இஸ் அபவுட் அஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் வி க்ரோ. நம்மளோட ஸ்கில்ஸ் வில் இம்ப்ரூவ், நம்மளோட எபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட அவுட்புட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் அவர் ஃபெய்த் இன் ஆர் செல்ஸ் தட் வில் இம்ப்ரூவ். ஸோ அப்படி தான் இந்த எக்ஸலன்ஸ் ஆஸ் அ ஹேபிட் வரும்போது, இஃப் யூ ஹேவ் டு டூ எனி திங், இதே ஐயோ நான் இது பண்ணி ஆகணும் கஷ்டம் அப்படின்னு நினைக்காம, லெட் மீ டூ இட் பர்ஃபெக்ட்லி, நல்லா பண்ணலாம், எக்ஸலண்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணிட்டோம்னா வி ஆர் ட்ரூலி ஆடிங் வேல்யூ. ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக இது பண்ணுறது ஒரு குவாலிட்டியாக இருக்கணும். என்னோட லேபிள் நான் பண்ணுற விஷயம் இல்லையா. ஈவன் இஃப் அது சும்மா 4 ட்ரெஸ் எடுத்து மடித்த ஷெல்ஃபுக்குள்ளே வைக்கிறதா இருந்தாலும் கூட, நீட்டாக ஒழுங்காக க்ளீனாக மடித்து நீட்டாக வைக்கும்போது அது இன்னொருத்தர் பார்க்காம இருக்கலாம். நம்ம மட்டும்தான் தனியாக ஒரு ரூமில் இருக்கிறோம், இது இன்னொருத்தர் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறதா இருக்கலாம். பட் இது நம்மளோட அடையாளம் தானே, நம்ம செய்கிற விஷயம் தானே. அப்போ அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கணும். இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். வாட் எவர் இட் இஸ் தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன், வாட் எவர் இட் இஸ் தட் யூ ஆர் டூயிங், உங்களுக்கு என்ன ஒரு பேர் மினிமம் இல்லைன்னா சஃபிஷியன்ட்னு தெரியுதோ அதை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். இவ்வளோ பண்ணால் போதும்னு என்ன தோணுதோ அதை விட கொஞ்சம் அதிகமாக டூ லில் பிட் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாட் கொடுத்து, உங்களோடதுன்னு இருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்குது இல்லைங்களா, உங்களோடதுன்னு இருக்கிற அந்த ஐடென்டிட்டி அதை அதில் கொண்டு வந்துடுங்க. தட் இஸ் அ வெரி வெரி சாட்டிஸ்ஃபையிங்
எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் வந்துடும். நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஆமாம், நான் நல்லா எஃபர்ட் எடுத்துட்டேன், நான் சின்சியராக பண்ணேன், இது எப்படி இருந்தாலும் சரி ஐ ஹவ் டன் மை ஜாப் ப்ராப்பர்லி அப்படின்னு நமக்கே ஒரு நம்ம மேலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதுதான் இந்த தட் இஸ் வை வி ஹாவ் டு மேக் எக்ஸலன்ஸ் அ ஹேபிட். எதிலும் சின்னதுலேருந்து ஆரம்பித்து இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங் டூ இட் ப்ராப்பர்லி. நல்லா பண்ணிவிடுங்க. எதுவும் பண்ண தான் போகிறீங்க, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து அதை கொஞ்சம் நல்லாவே செஞ்சால் என்ன? சும்மா யாருக்கோ வேண்டி என்னமோ மாதிரி செய்யாமல் நம்ம செய்கிற விஷயம் நீட்டாக பண்ணால் அதுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கு இல்லையா? அது நம்ம இன்னும் பார்க்கும்போது எல்லாம் எப்பப்போ அதை நம்ம பார்ப்போமோ, அது எப்பப்போ நமக்கு ஞாபகம் வருதோ அப்போல்லாம் நமக்கு தோணும், அம்மா ஐ டிட் திஸ் இஸ் ஹவ் ஐ ஹவ் டன் இட், இட்ஸ் அ குவாலிட்டி திங் தட் ஐ ஹவ் கிரியேட்டட் அப்படின்னு ஞாபகம் வரும் இல்லைங்களா? தட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ அண்ட் இது வில் ட்ரான்ஸ்லேட் இட் இன் டு ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். அண்ட் வென் வி ஆர் எக்ஸலிங் இன் திங்ஸ், மற்ற பெட்டி கன்சர்ன்ஸ் நமக்கு வராது. மற்றவங்க என்ன காம்படிஷன் பண்ணுறாங்க, என்ன பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க, திஸ் டோன்ட் மேட்டர். எக்ஸலன்ஸ் இஸ் ஃபார் அஸ், இட்ஸ் நாட் ஃபார் அதர்ஸ். இது நமக்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயம். ஐ ஹோப் திஸ் வாஸ் ஆஃப் சம் யூஸ் டு யூ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.